வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் ட்ராமா போட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை யூஸ் பண்ணி வருமானம் பார்க்குறதுல நம்ம இளவரசன், காயத்ரி அம்மையார் அவங்கள மாதிரி ஒரு ஆக்டர்ஸில் யூடியூப்பில் பார்க்கவே முடியாது. சினிமா, டிவி, சீரியல், ஹாலிவுட்டு எல்லாமே மிஞ்சிரோன்னு அந்த மாதிரி தான் நடிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று காயத்ரி அம்மையார் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நான் மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கிறேன், வேகாத வெயிலில் வந்திருக்கிறேன், அதையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கு சமர்ப்பிச்சாத்தா எங்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரும், லட்சக்கணக்கில் வியூஸ் போகணுங்க. அப்போ தான் நாங்கள் தீபாவளி, ஆயுத பூஜையில் வருது, அதெல்லாம் கொண்டாட முடியும். ஏன்னா நாங்கள் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்லையே, மக்களாக உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறோம். நீங்களாம் வியூஸாக எங்களுக்கு பார்த்தாத்தா எங்களுக்கு வருமானம் வரும். இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க, அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு வர்றாங்க. ஐயோ அந்த ஒத்த பாதையாக இருக்குது, பூரா அந்த பக்கம் பூரா தோட்டம், வேகாத வெயிலில் வந்துட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, பக்காவான ட்ராமா. அவன் மாமியார் வீட்டில் எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இளவரசனோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இளவரசன் அப்படியே பண்ணா, எனக்கு இது தெரியாதே, நான் இளவரசனோட எந்த வீடியோ நான் பார்க்குறது இல்லையே, நான் அன்றைக்கி வந்துட்டு போனேன், அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சிருப்பான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் எந்த வீடியோ பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு பச்சை போய் பேசியிருக்குது. ஏன்னா அவங்க அம்மா எந்த வீடியோ பார்க்காதாட்டுக்குது, எல்லா வீடியோ பார்த்துருக்குங்க. அதாவது இளவரசன் 2 நாளைக்கு முன்னாடி மனைவி அடிக்கிற கை வாங்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காயத்ரி அம்மையார் இளவரசனை போட்டு இந்த பக்கம் ஒரு அப்பு, இந்த பக்கம் ஒரு அப்பு அடிச்சிருப்பாங்க. அதை பற்றி எதாவது பேசியிருப்பாங்களா? கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டுக்கலாம், இப்படியெல்லாம் வீடியோ போடலாமா? எந்த மனைவியாவது கணவன் அடிக்கலாமா? கணவன் அடித்து அது வீடியோ போட்டு வெளியிட்டால் நம்மளுக்கு மான மரியாதை என்னாகும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் அவங்கள பாராட்டியிருப்பேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அதை பற்றியெல்லாம் பேசலை. பொதுவாக நம்ம பையனை இன்னொருத்த அடித்தாலே நம்மளுக்கு கோவம் வரும். அது சொந்த மனைவி அடித்தா அவங்க அம்மா கோவம் வருமா வராதா? அப்போ அவங்க அம்மா இதை பார்க்கலையாட்டுக்குது. பார்க்கலையில கண்டிப்பாக பார்த்துருக்குங்க. அந்த அம்மா வாயே திறக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி, அதாவது பொதுவாக ஒரு மனைவிக்கு தாலி கட்டினா அது கழட்டவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கேவலமானதான் இளவரசன் தாலி கழட்டி எங்கே கொண்டே வச்சுக்கிறாருன்னா நம்ம இளவரசனோட அம்மா வீட்டில். இவங்க நேற்றெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த தாலியை பற்றி பேசலை. காயத்ரி அம்மையாரும் பேசலை, இளவரசனோட அம்மாவும் பேசலை. இதுலேயே அப்பட்டமான நாடகம் தெரியலையா? இதுலேயே ட்ராமான்னு அப்பட்டமாக தெரியுது. சரி, அவங்க அம்மா இந்த தாலி எங்கள் வீட்டில் தாக்கு உன்ற கழுத்தில் போட்டுக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்களா? கிடையாது. நம்ம காயத்ரியாவது அந்த தாலி கொடுங்க, நானாவது போட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைபராவது நம்பிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அதுவும் பேசலை. சரி, ஓகே. அப்போ இளவரசன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேராக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்க காயத்ரி நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை அவங்க அம்மா எந்த இடத்துல யூஸ் பண்ணவே கிடையாது. இளவரசனுக்கு குடி மட்டும்தான் இருக்குது, ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கான்னு கேட்டால் அது வீடியோவில் அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க. இவங்க அம்மா அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவே கிடையாது. இதுதான் ட்ராமாங்கிறது. அப்புறம் ஒரு அவன் இளவரசனோட குழந்தை ஒரு மண்ணில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்குது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசனோட பைக்கு அந்த வீட்டில் எப்படி வந்தது? இவங்க தனியாக தான் சொன்னாங்க, அவங்க பைக்கு மட்டும் பறந்து வந்ததான்னு கேட்டால் இதுதான் ட்ராமாங்கிறது. மொத்தத்தில் டோட்டல் ட்ராமாவை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபருக்கு பாராட்டுத்தான் தெரிவிக்கணும். எந்த வீடியோ போட்டாலுமே அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்கிறாங்க. எதிர்ப்பு ஒரு 20% தான், பாக்கி 80% ஆறுதல் தான் சொல்கிறாங்க. உண்மையிலுமே அவங்க சப்ஸ்கிரைபர் 1ஆம் நம்பர் முட்டாள்கள்ங்கிறது இதிலேருந்து அம்பலமாகுது. மொத்தத்தில் இவங்க போடுற ஃபுல் ட்ராமா தான். ஆனால் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது ஆறுன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம மெடல் கொடுக்கணும். ஏன்னா கச்சிதமாக உண்மையான ட்ராமா மாதிரி வீடியோ எடுத்துருக்காங்க, அவருக்கு தான் பாராட்டு கொடுக்கணும். மொத்தத்தில் இந்த அம்மா நேற்று உட்காந்துட்டு நான் தனியாக தான் இருக்கிறேங்க, எங்கள் மாமியார் இல்லைங்க, மாமியார் வெளியே போயிட்டாங்க, அவர் மாமா வருவான்னு எதிர்பார்த்துருக்குறேங்க, மாமா வரலிங்க, மாமா 2 நாள் தான் மருந்து குடித்தார், அதுக்கப்புறம் குடிக்கலிங்க, மாமா 2 நாள் மருந்து குடிச்சிருப்பார், அப்புறம் இன்னும் 4 நாள் வேறு மருந்து குடிச்சிருப்பார். வேறு மருந்துன்னா போதை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து குடிக்கிறத பற்றியே தான் கிட்டத்தட்ட 30 நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் திருந்துவன்னா 1 செகண்டில் திருந்திடலாம், 1 நாளில் திருந்திடலாம். என்ன காரணம்னா அவங்க குடும்பத்தை நினச்சா தாராளமாக திருந்திடலாம். ஆனால் இந்த ஆளுக்கு வலைதளத்தில் உட்காந்துட்டு சண்டை பிடிக்கிறது, வீடியோ போட்டால் தான் வருமானம் வரும்னு நல்லாவே தெரியுது. எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. சங்கவி தினேஷ்,
ராபர்ட் மீனா, சங்கீதா நாகராஜ், இந்தியா குட்டி இவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, காமெடியாக இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குது. ஆனால் இவங்க சேனலில் எடுத்துட்டிங்கன்னா கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது, சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு வீடியோ போடுறது, இதுதான் இருக்குது. ஆனால் டோட்டலாக வந்து ட்ராமா தான் நேற்று அரங்கேறிக்கிறேங்க. என்ன காரணம், இத்தனை நாள் இவங்க அம்மா வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இத்தனை நாள் நான் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டேன், எங்கள் மாமியார் வீட்டில் போய் ஒரு ட்ராமா போடுறேன், அதையும் நம்பிடுவாங்க. என்ன காரணம்னா, நம்ம எந்த வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறது, மக்கள் நம்புகிறாங்களே, நம்மளுக்கு என்ன கவலை. நாம் வந்து அங்கேயும் போய் ஒரு வீடியோ போடலாம், அதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ 1 லட்சம், இன்னொரு வீடியோ 50,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் 70,000 ரூபா சம்பாதிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா மக்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. எந்த வீடியோ போட்டாலும் பார்த்து ஆறுதல் அடைகிறாங்கன்னா அதுக்கு இவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர் தான் காரணம். நல்ல வீடியோவெல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. நல்ல வீடியோ போட்டால் யாரும் எதிர் கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க, எதிராக விமர்சனம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க. நாம் சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் நம்மளுக்கு அதிக மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுங்கிறது கிட்டத்தட்ட 40 நாள் அரங்கேறி இருக்கிறாங்க. இந்த ட்ராமா இப்போதைக்கு முடிவு வராது. என்ன காரணம்னா, தீபாவளி வருது, ஆயுத பூஜை வருது, ஆடம்பரமான வாழ்க்கை வாங்கணும்னு, பட்டாசு வாங்கணும், அப்புறம் துணிமணி வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து. நாம் தான் எந்த வேலைக்கும் போகிறது, என் கணவர் எந்த இடத்துலையும் உழைக்கிறதே இல்லையே, நாம் தான் யூடியூப்பில் தான் உழைக்கிறதாச்சே. யூடியூப்பில் உழைக்கிறனால தான் எனக்கு என்ன பிஸ்னஸ்னால் யூடியூப் தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருப்பார் நம்ம இளவரசர். இந்த மாதிரி ஒரு ஆளை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? ஒரு பிஸ்னஸை ஏதோ ஒரு கடை வச்சா சொல்லலாம், யூடியூப்பை பிஸ்னஸ் அப்படிங்கிறது. மொத்தத்தில் இந்த காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு யூடியூப் ஆக்டர்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க, அதில் எந்த ஒரு கஷ்டம் கிடையாது, வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பச்சை போய் பேசுகிறாங்க, அதுதான் உண்மை. இளவரசனோட பைக்கு உள்ளே தான் நின்றுக்குது, நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இளவரசன் மருந்து குடிக்கிறது இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு நீட்டிக்குப்பாங்க. ஏன்னா அவர் 2 நாள் மருந்து குடிச்சாராமா, 4 நாள் குடிக்கல, இன்னும் மறுபடியும் 2 நாள் மருந்து குடிப்பார், அப்புறம் சண்டை பிடிப்பார். மொத்தத்தில் கணவன் மனைவி போடுற பித்தலாட்ட ட்ராமா தான் இந்த யூடியூப்பில் இப்போ எல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அதை வந்து அவங்க சப்ஸ்கிரைபரு நல்லா ஐப்பேத்தி நல்ல வருமானத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே தாலியை பற்றியும் பேசலை, இளவரசன் ஒரு பொண்ணு கூட அப்புறம் இருக்கிறவங்க பற்றியும் பேசலை. அந்த அம்மா அவன் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறா, அந்த அறிவு கட்டவன் இங்கே வரட்டு, அந்த அம்மா இளவரசனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இளவரசன் அதை கேட்டு மறுபடியும் போயிட்டு 4 நாள் சண்டை பிடிப்பார். அவங்க அம்மா மறுபடியும் அந்த வீடியோ பார்க்காதாட்டுக்குது, எந்த வீடியோவும் பார்க்கலின்னு, இளவரசனோட எந்த வீடியோவுமே அவங்க அம்மா பார்க்காதுட்டு ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்குது. மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபரு நல்ல சிந்திப்போடு செயல்பட்டால் இவங்களுக்கு வருமானமே வராது. நல்ல வீடியோ இருக்குதுங்க நிறைய யூடியூப் சேனலில், அதெல்லாம் போய் பார்ப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன வீடியோ போடுறாங்க, இவங்களுக்கு எப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணலாங்கிறது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு வேலையாட்டுக்குது. மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் இன்னும் பல பொய்களை கட்டவிட்டு விடுவாங்க, அதையும் வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் அந்த அம்மா அங்கே தனியாக தான் இருக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லையாட்டுக்குது. இளவரசன் எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு இருப்பார், நல்ல வியூஸ் போதா இல்லையாங்கிறது அப்பப்போ நோட் பண்ணியிருப்பார். கமெண்டெல்லாம் நேற்று ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் நல்ல வீடியோ பார்த்து ரசிக்க